ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 5 ஆயத்தொலை வடிவியல் பாடத்தில் வர எடுத்துக்காட்டு 5ல் 28 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 5ல் 28 -3,8 என்ற புள்ளி வழி செல்வதும் ஆய அச்சுகளின் மிகை வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் 7 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது அவங்க ரெண்டு மிகை வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் 7ன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் நான் எடுக்க வேண்டியனா ஏ பி என்பன வெட்டுத்துண்டுகள்னு எடுத்துக்கிறேன். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் 7ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ a + b = 7. இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா b = 7 - aன்னு எடுத்துக்கிறேன். அதாவது b மட்டும் இங்கே வச்சுட்டு a இந்த சைடு போச்சுன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறது இங்கே மைனஸில் போகும். அப்போ b = 7 - aன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னன்னு பாருங்கள், அவங்க என்ன கேட்குறாங்க? நேர்கோட்டின் சமன்பாடு கேட்குறாங்க. நேர்கோட்டின் சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலாஸ் நம்மளுக்கு இருக்குது. அதாவது சாய்வு எம்மும் ஒய் வெட்டுத்துண்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சமன்பாடு நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா சாய்வு எம்மும் ஒரு புள்ளியும் இருக்கணும், இல்லைன்னா 2 புள்ளி இருக்கணும், இல்லைன்னா 2 வெட்டுத்துண்டு இருக்கணும். இங்கே அந்த 4மே அவங்க கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க, ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதையும் இந்த ஒரு புள்ளியையும் யூஸ் பண்ணி இப்போ 2 வெட்டுத்துண்டுகள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சமன்பாடு இரு வெட்டுத்துண்டுகள் கொடுக்கும்போது நேர்கோட்டின் சமன்பாடு என்ன எழுதுவோமோ அதை எழுதி போட போகிறோம். சரியா? இப்போ பாருங்க, அப்புறம் இதை நான் இப்படி எடுத்துட்டேன்னா இப்போ வெட்டுத்துண்டு வடிவம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். x/a + y/b = 1. இதுதான் வெட்டுத்துண்டு வடிவமா? இப்போ இதில் நம்ம b = இதை எடுத்துருக்கோமா, 7 - aன்னு. இதை கொண்டு வந்து இங்கே போடலாம் பாருங்க. x/aவை அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே bக்கு பதிலாக இதை போடலாம். அப்போ y/bக்கு பதிலாக 7 - a = 1. சரியா? இப்போ என்ன, அந்த புள்ளி இருக்கா, இந்த கோடானது அவங்க கொடுத்துருக்குற அந்த 3-3,8ங்கிற புள்ளி வழியாக போகுதுன்னு கொடுத்துருக்காங்களா? என்ற புள்ளி வழி செல்வதால் அப்போ இந்த புள்ளியை நம்ம எப்படி எடுப்போம்? xyன்னு எடுப்போமா? இந்த xyக்கு பதிலாக இந்த புள்ளியை கொண்டு வந்து போடுங்க. அப்போ xக்கு பதிலாக -3/a ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 8/7 - a = 1. அப்போ இது ஒரு சமன்பாடாக கொண்டு வரலாம் பாருங்கள். எப்படி? இதை இங்கே பெருக்கணும், இதை இங்கே பெருக்கணும், கீழே ரெண்டையும் பெருக்கிக்கலாம். ஓகேவா? இப்போ இது இங்கே பெருக்குனா -3 × 7 - aன்னு வரும். இங்கே ப்ளஸ் இந்த ஏவை இங்கே 8 கூட பெருக்குனா 8aன்னு வரும். கீழே பை ஏவை 7 - a கூட பெருக்கணும் = 1. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை உள்ளே கொண்டு போய் பெருக்குனா 7 - 3 = 21 -21ன்னு வரும். இதை இங்கே உள்ள பெருக்குனா 3 × a ஏன்னு வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 3a, இங்கே ப்ளஸ் 8a இருக்குது = இது இங்கே வகுத்தல் இருக்கிறது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது பெருக்கல்ல வருமா? அப்போ இதை 1 கூட இது கொண்டு வந்து பெருக்கணும். 1 கூட பெருக்கணும் அப்படின்னா இதே தான் வரும். இப்போ என்னென்னு வரும்? a × 7 - aன்னு வரும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் 3aவையும் 8aவையும் கூட்டினா இங்கே -21 இருக்குது. 3aவையும் 8aவையும் கூட்டினா +11a ஆகும். இந்த சைடில் இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கும்போது 7a, இங்கே இந்த ரெண்டையும் பெருக்கும்போது -a × a² ஆயிரும். அப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரேன். அப்போ நான் இங்கே a² ப்ளஸில் வரணும், அதனால் இது இங்கே கொண்டு வரேன். கொண்டு வந்து அப்படின்னா இந்த a² மைனஸில் இருக்கிற a² ப்ளஸ் a² ஆயிரும். இங்கே ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வரும். அப்போ இங்கே -7aன்னு வரும். இங்கே ஆல்ரெடி -21 இருக்குது, இங்கே +11a இருக்குது = 0. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். அப்போ a² இங்கேயும் -7a இருக்குது, இங்கே +11a இருக்குது. அப்போ இந்த ரெண்டையுமே கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா 4aன்னு வரும். பெரிய நம்பரோட குறி என்ன? ப்ளஸ், அதனால் +4aன்னு வரும். -21 = 0. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு காரணி கண்டுபிடிக்கணும். இதோட அடுக்கில் 2 இருக்குது, அதனால் 2 காரணி நம்மளுக்கு கிடைக்கும். நான் இப்போ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இப்போது ஏ தான் இருக்குது, அதனால் இங்கேயும் ஏ போட்டேன். இப்போது 2 நம்பர் பெருக்குனா -21 வரணும். அதே நம்பரை கூட்டுனாவோ கழிச்சாவோ +4 வரணும். இப்போ என்ன வரும்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே மைனஸ் வருது அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் மைனஸாக இருக்கும். இப்போ எந்த நம்பரை எடுத்துக்கலான்னா 7 - 3 = 21 வருமா?
அதே 2 நம்பரை கூட்டினாவோ கழிச்சாலோ 4ங்கிறது வரும். இப்போ 7ஐயும் நான் 3ஐயும் எடுத்துக்கிறேன். ஒரு நம்பர் மைனஸாக இருக்கும். அப்போது அதில் எந்த நம்பர் மைனஸ்ன்னு கண்டுபிடிக்க வேண்டி இங்கே பாருங்கள். இங்கே என்ன அப்படின்னா கூட்டினாலோ கழிச்சாதான் இந்த ரெண்டையுமே கழிச்சாதான் 4ன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே +4ன்னு இருக்குது. ப்ளஸ் அதாவது பெரிய நம்பரோட குறியை தானே நம்ம போடுவோம். அப்போ பெரிய நம்பருக்கு தான் ப்ளஸ் குறி வரும், சின்ன நம்பருக்கு மைனஸ் குறி வரும். இப்போ புரிஞ்சுதா? பெருக்குனா இப்போ பெருக்கி பாருங்கள், ரெண்டையும் பெருக்குங்க. 7 3 21, மைனஸ் இருக்கிறதுனால -21 வரும். இந்த ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டும்போது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால கழிப்போம். அப்போ 7ஐயும் 3ஐயும் கழிச்சா 4, பெரிய நம்பரோட குறி என்ன +4. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ வந்துருச்சு. இப்போ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா a + 7 = 0 1, a - 3 = 0 1. அப்போ a = இங்கே ப்ளஸில் இருக்கிற இது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது -7ன்னு வரும். இங்கே மைனஸில் இருக்கிற 3 சமத்துக்கு இந்த சைடு வரும்போது +3ன்னு வரும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு 2 கிடைச்சிருக்கு. a = -7 1, a = +3 1. ஆனால் அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிகை வெட்டு துண்டுகள். அதனால் நம்ம ப்ளஸில் இருக்கிறத எடுத்துக்கிறோம். சரி, இப்போ a = 3ன்னு எடுத்தாச்சு. அப்போ b கண்டுபிடிக்கணும்ல. bக்கு தான் நம்ம ஆல்ரெடி ஒன்று எழுதி வச்சுருக்கோமே. அப்போ இதிலிருந்து aக்கு பதிலாக 3ன்னு கொடுங்க. அப்போ b = 7 - 3 இப்போ b = என்னன்னு வந்துடும்? 4ன்னு வந்துடும். இப்போ ஏங்கிறது 3ன்னு கிடச்சிருச்சு, பிங்கிறது 4ன்னு கிடச்சிருச்சு. அப்போ ஏபி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2 வெட்டு துண்டுகள் கிடச்சிருச்சா? ஏபிங்கிறது வெட்டு துண்டுகள் தானே. இப்போ 2 வெட்டு துண்டுகள் கிடச்சிருச்சு. அப்போ நேர்கோட்டின் சமன்பாடு எழுதிடலாம் தானே. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? நேர்கோட்டின் சமன்பாடு 2 வெட்டு துண்டுகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாடு என்ன? x/a + y/b = 1. இப்போ இதில் ஏபி தெரியும், போடலாமா? x/aங்கிறது 3 + y/bங்கிறது 4 = 1. அப்போ இதை வந்து சமன்பாடாக கொண்டு வரணும் தானே, ஒரே லைனில். அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே தான். இது இங்கே பெருக்குங்க, இது இங்கே பெருக்குங்க, கீழே ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனா இங்கே 4x ஆகும், ப்ளஸ் இந்த ரெண்டையும் பெருக்குனா 3y ஆகும், கீழே முன்னாங்கு 12 = 1ன்னு வரும். அப்போ இதை என்ன பண்ணலாம்? இந்த 12 இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 4x + 3y = 12. இப்போ 12 இங்கே உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா 4x + 3y இந்த சைடு ப்ளஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். அப்போ -12 = 0. அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 4x + 3y - 12 = 0. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.